வணக்கம், வெல்கம் டு அழகி சேனல். வாங்க, நம்ம இன்றைக்கி தோட்டத்துலேருந்து கீரை பறிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் கீரை தான். இங்கே பாருங்க, இந்த கீரைக்கு வயசாயிடுச்சு, அதனால் இப்படி எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு இடத்த காலி பண்ணிவிட்டு வேறு நல்ல செடியாக வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இது ரொம்ப முத்திருச்சு, அதனால் இப்படி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதில் நல்லா இருக்கிற கீரையை மட்டும் பொறிச்சிக்கலாம், மீதி தூக்கி போட்டுடலாம். நமக்கு நல்ல கீரை இங்கே நிறைய இருக்குது பாருங்கள். இங்கே இந்த கீரையெல்லாம் கூட எப்படி எடுக்கலாம், இப்படி கிள்ளி பார்க்கலாம் அடுத்த தடவை வருதா அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் நல்ல இளம் கீரை தான். இங்கே வருங்க, எவ்வளோ நல்லா இருக்குது. உரங்கிறம் எதுவும் போடாமல் நமக்கு கீரை நல்ல கீரை. இன்றைக்கி கீரை தான் மசியல் பண்ண போகிறேன் இன்றைக்கி. அதனால் பொரிச்சிக்கலாம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கீரை. இன்னும் நிறைய செடி இருக்குது, கீரை செடி, அது எல்லாத்துலேயும் எடுத்துக்கலாம். இந்த பூச்சியாக இருக்கிறதெல்லாம் நம்ம இப்போ அப்படியே பொறிச்சு விட்டுட்டோம்னா நல்ல கீரை வந்துடுங்க. நல்ல கீரை வந்துடும். பார்த்திங்களா, இது காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கீரை பாருங்கள், இது நல்லா செடி வளர்ந்துருக்குது. அதனால் இது இங்கே பாருங்க, தளதளன்னு இருக்குது. அதனால் இதிலேருந்து கிள்ளி எடுத்துக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு எடுத்த செடி முத்தி போச்சு, அதனால் அதை எடுத்துட்டோம். பூண்டு போட்டு புளி போட்டு இன்றைக்கி கீரை மசியல் செஞ்சிடலாம். ஃபுல்லாக எவ்வளோ கீரை வந்துருச்சு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இன்றைக்கி இங்கே வருங்க, முள்ளங்கி. நம்ம வீட்டில் விளைஞ்ச முள்ளங்கி நம்ம எடுத்துடலாம். முள்ளங்கி கீரையும் நம்ம பொரியல் தான் பண்ண போகிறோம். அது இன்றைக்கி பண்ண முடியாது. முள்ளங்கி இன்றைக்கி செஞ்சுக்கலாம். முள்ளங்கி செஞ்சுட்டு இன்னொரு நாளைக்கு முள்ளங்கி கீரை செஞ்சுக்கலாம். அத்தனை விதை போட்டு ஒன்று வந்துச்சுல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லைம்மா,